ஆனா ஆரியன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, படம் எப்படி இருக்கு? ஓகே தான் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம், பெருசாக தான் ஒன்றும் இல்லை. பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் இந்த சஸ்பென்ஸ்லாம் எந்த அளவுக்கு சஸ்பென்ஸ் ஆல்ரெடி பிரேக் பண்ற மாதிரி இருக்கா இல்லை ஒரிஜினலான சஸ்பென்ஸ் இருக்கா? ப்ரோ எனக்கு பேசிக்காக ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெருசாக ஒரு ஹைப் இருக்கும். எனக்கு ஹைப் இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷனும் இருந்துச்சு, அப்படியே டல் ஆயிடுச்சு. செல்வராகவன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ, அருமையாக இருந்துச்சு. கதை எல்லாமே சூப்பரான ஒரு கதை, எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சாங்ஸ் கிடையாது, தேவையில்லாத ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க, பட் ஏன் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படத்தை. கதையை மேக் பண்ணுற இடத்துலயே வந்து அவங்க வந்து லேக் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக், செகண்ட் ஆஃப் தான் கதை ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃப்ல அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாக் அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்டென்ஸ்டா எடுத்துட்டு போயிருக்காங்களா இல்ல செகண்ட் ஹாஃப் தான் கொண்டு போயிருக்காங்க கதையை ஆக்சுவலா. ஓகே. அண்ட் செல்வராகவன் வந்துட்டு ஆக்சுவலா படம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துருவாரு, அதுக்கடுத்து நடக்கிற அடுத்தடுத்த கொலைகள் கதை நல்லா சொல்றேன், ஆரம்பத்திலே சொல்றேன் நான், கதை நல்லா இருக்கு. கதையை கொண்டு போற விதம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிருக்கலாம், அடிப்பற மாதிரி பட் போயிருக்கலாம். ஏன் அது தேடி கண்டுபிடிச்சு நான் தான் கொலைகாரன், நான் தான் இங்க வர போறேன், இதுதான் இங்கதான் நீங்க போய் சாக போறீங்க, இங்கதான் நீங்க வந்து பேர் தான் இவங்க பேர் தான் இது. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் லாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் விஷ்ணு விஷாலுக்கு இது எந்த மாதிரியான படமா இருக்கு? ஏன்னா ராட்சசன்ல நாம ஒரு ஹைப் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம் இல்லையா? ராட்சசன் அளவுக்கு இல்ல ப்ரோ, இல்ல அந்த பிஜிஎம் தான் அதோட, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். ஓகே ஓகே. அண்ட் விஷ்ணு விஷாலோட கெரியர்ல இந்த படம் அடுத்து என்னவா இருக்கும்? ஒரு ஆவரேஜ் படமா தான் இருக்கும். ஒரு தடவை பார்க்கலாம், மக்களுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு இப்படி இருக்கு, லாஸ்ட் அடுத்தடுத்து வர ரிவ்யூஸ் எல்லாம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆரியன் பார்த்துட்டு வந்தீங்க, படம் எப்படி இருக்கு? இல்லப்பா, ஆக்சுவலா வந்து நான் நார்மலா தான் போனேன். படம் சும்மாரா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இது விஷ்ணு விஷால் படம், ரொம்ப மொக்கையாலாம் வந்து எடுக்க மாட்டார், கரெக்டா வந்து சூஸ் பண்ணி தான் நடிப்பார். ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் கூட. ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லா டேரக்டரும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு என்ன படம் கிரைம் த்ரில்லர் இருப்பாங்க, கிரைம் த்ரில்லருக்குள்ளேயே போயிடுவாங்க, வெளியே வரமாட்டாங்க. ஆனா இதுல கிரைம் த்ரில்லர் பிளஸ் வந்து சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தகவலை சொல்லியிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப கருத்துள்ள விஷயம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செல்வராகவன் ஓப்பனிங் சீன்லேயே வந்துருவாரு, ஒரு நடிகனை வச்சு பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, நடிகன் சொல்லுவார், எனக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, எப்படி உங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாங்க, எதனால உங்களுக்கு பிடிக்கிறாங்க கேட்டா அவங்க எல்லாம் முட்டாளுங்கன்னு. புரியுதா? முட்டாளுங்கன்றவாரு. அவர் ஏஞ்சி வந்து கேள்வி கேட்பாரு. என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நடிகன் பின்னாடி வந்து நீங்க போறீங்களே இளைஞர்கள்லாம், ஏன் நடிகன் பின்னாடி போறீங்க, அவர் யாரு, அவர் என்ன பண்ணாரு, இது வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாரு முன்னாடி, எதுக்காக வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா காவா கிளீன் பண்றவங்க, பெருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க யாராச்சும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம கண்டுப்போமா? ஓப்பனா கேட்கற, யாரை கண்டுக்க மாட்டோம். இதை சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான ஆளா இருந்தாங்களே, அவங்க வீட்டு சுத்தி முக்கியமான வேலையை பார்த்தோன்னா அவங்க நீங்க யாருமே நீங்க கண்டுக்கவே இல்லை, அவங்கள ஏன் நீங்க இன்னும் பாராட்ட மாட்டீங்க, புகழ மாட்டீங்கன்ற ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறாங்க. அதுல வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அழ வச்சு அமைச்சிருவாரு. அதே போல செல்வராகவன் சார் இதுக்கு முன்னாடி எப்படி நடிச்சாருன்றது எனக்கு தெரியல, படம் பார்த்தேன், அது வேலைக்கு ஆகல. ஆனா இந்த படத்துல வந்து டெபியூ பண்ண மாதிரி இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காரு பிரதர். செல்வராகவன் வந்து சிறப்பா பண்ணிருக்காரு. ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி நினைக்கிறேன், இவரும் டேரக்டர் தான் இருந்தாலும் வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் நிறைய படத்துல. இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பிரவீன் எடுத்தாரு போல, அவர் எஃப்ஐஆர்ன்ற படம் எடுத்திருப்பாரு. அந்த எஃப்ஐஆர் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தான், ஆனா ஒரு நல்ல படம், அது நிறைய பேர் ரீச் ஆகல. இந்த படம் வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து திருப்திப்படுத்தும். ஏன்னா இது ராட்சசன் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, என்னையும் அப்படிதான் சொன்னாங்க, இது ராட்சசன் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ராட்சசன் மாதிரிலாம் வந்து கிடையாது. ராட்சசன் வந்து கம்ப்ளீட் வேற, இது வேற. இது ஒரு கிரைம். ஏன்னா யாராச்சும் சாவடிக்கணும் முன்னாடியே காட்டுவாங்களா? ஒரு கொலை பண்றவனை காட்ட மாட்டாங்க. ஆனா கொலை பண்றவன் செத்துருவான். செத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யார் சாவானுங்க. அது எப்படி எடுக்க முடியும்ன்றதை எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. ஒரு சிறப்பான ஒரு டைரக்டர்னு ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து மேல வரணும். அதே போல விஷ்ணு விஷாலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். சும்மா ஒரு மூணு ஹீரோயின் இருக்காங்க பிரதர், சும்மா வந்து டைம் பாஸுக்கு போட்டு டான்ஸ் ஆட விடாம ட்ரெஸ்ஸை போட்டு என்ன தேவையோ அந்த கேரக்டரை கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தாராளம் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தை வந்து தயவுசெய்து பாருங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷனே இல்ல, உண்மையா சொல்றேன், இந்த படத்துக்கு ப்ரமோஷனே இல்ல. மற்ற படத்துல ப்ரமோஷன் இருக்குது, இந்த மாதிரி படத்துக்கு ப்ரமோஷன் இல்ல. ஏன்னா டேரக்டர் விஷ்ணு விஷாலுக்கு நம்பிக்கை போல இந்த படம் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதே போல நல்லா பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு.
ஆரியன் பார்த்துட்டு வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர்னாவே எப்படி இருக்கும் கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலையாளி இருப்பான், ஒரு 4-5 பேரை கொலை பண்ணுவான். அந்த கொலை பண்றவன் யாரு, இதுதான் கதை. அதை வந்து லாஸ்ட்ல தான் காட்டுவாங்க. முன்னாடி காட்டிட்டா நீங்க வந்து சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிடும், லாஸ்ட்ல தான் காட்டுவாங்க. பாரியா இவன் தான் கொலை செஞ்சான், இவன் ஏன் கொலை செஞ்சான்றது லாஸ்ட்ல சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, கொலை யார் செய்யறானோ அவனை ஃபர்ஸ்டே காட்டிடுறாங்க. இவன் தான் கொலை செய்யறான் அப்படின்றத ஃபர்ஸ்டே காட்டிடுறாங்க. இதுல இன்னொரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் என்னன்னா, யாரு கொலை செய்யறானோ அவன் ஃபர்ஸ்டே செத்து போறான். சோ அக்யூஸ்ட் ஃபர்ஸ்டே காலி. அப்புறமா எப்படி 5 கொலை நடக்கும், இந்த 5 பேர் எப்படி செத்து போறான். இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த 5 பேர் செத்து போறதுக்கு 1 hour முன்னாடி வேற பேரை ரிவீல் பண்ணணும், போலீஸ்க்கோ இல்ல பப்ளிக்கோ பேர்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும். சோ இப்படிலாம் எப்படி செய்யறாங்க அப்படின்றதுதான் கதை. ரொம்ப டிஜிட்டலைஸ்ட் எடுத்துட்டு போகாம சூப்பரா பண்ணிருக்காங்க படம். ஆக்சுவலா விஷ்ணு விஷால் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்றாருங்க. நான் போலீஸா நடிச்சா படம் ஹிட்டு, நான் கிரைம் த்ரில்லர்ல நடிச்சா படம் உண்மையாலே மிகப்பெரிய ஹிட்ன்றது இந்த படம் மூலியமா தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கூட. சோ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த கதையில வேல்யூ இருக்கு, வர்த் இருக்கு, இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. படம் சூப்பருங்க, எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு வல்கரிட்டி சீன் இல்ல, ஒரு அசிங்கமான வார்த்தைகள் இல்ல, ஒரு அது எப்படி சொல்லுதுன்னு தெரியல. நான் ஆக்சுவலா சந்தோஷத்துல இருக்கிறனால படம் வார்த்தைகளா வெளியில வரல. உங்களுக்கு பாட்டு கீட்டு வச்சுலாம் மொக்கப்படுத்தாம ஒரு 2.25 hour அந்த சீட் எட்ஜிலே உட்கார்ந்து இருப்பீங்க. ஸ்டார்டிங்ல இருந்துங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிபேட் மாதிரி நடக்குது, அந்த டிபேட்ல ஃபர்ஸ்ட் கொலை நடக்குது, அங்கிருந்து உங்களை சீட் எட்ஜில உட்கார வைக்கிறாங்க. ஒரே ஒரு படத்துல மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா மியூசிக் அந்த அளவுக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு கிரைம் த்ரில்லர்னு வரும்போது ஸ்டோரி வந்து உங்களை சீட் எட்ஜில உட்கார வச்சிரும். கீழே விழ வைக்க வேண்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா மியூசிக் தான். அந்த மியூசிக் வந்து கிப்ரான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா தான் போடுவாரு நார்மலா, பட் இதுல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மியூசிக் வந்து இல்ல. அதர்வைஸ் மூவி சூப்பரா இருக்குங்க, ஃபேமிலியோட வந்து பாரு. ஆனா படம் எப்படி இருக்கு? ஆரியன் வந்து என்னை பொறுத்தவரை டீசென்ட் வாட்ச் தான். பட் ஆனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ராட்சசன் அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவில் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கம் வந்து ரொம்ப இருக்கு. 8 வருஷமாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஏக்கத்தை ஏதாவது ஃபீல் பண்ணி கேட்டால் கண்டிப்பா இல்லை. என்னுடைய பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு ஆவரேஜா நான் வாட்ச் ஒரு சமுதாய கருத்தை வந்து ஒரு சைக்கோ த்ரில்லரா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்ல வந்த கருத்து நல்ல கருத்து, ஆனால் சொல்ல வந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல மிஸ் பண்ணதுனால ஒரு ஆவரேஜ் வாட்சா போயிடுச்சு சொல்ல முடியும். அந்த ரீசனை மட்டும் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போயிருக்கும். படத்தோட 15 நிமிஷத்துலேயே வந்து யார் கில்லர்னு சொல்லிடுறாங்க, யாரை கொல்ல போறேன்னு சொல்லி ஒரு குழுவும் கொடுத்துறாங்க. அந்த குழுவை தேடி தேடி போறாங்க. ஆனா அவங்க கொடுத்த டூரேஷன் வந்து 5 நாள் 5 பேர் சாகுது. ஸோ அதனால போலீஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. லாஸ்ட் ஒருத்தனை சேவ் பண்றாங்க. அவங்க எல்லாம் யாரு, எதுக்காக நீ கொல்லப்பட ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த காலத்து பசங்க, இந்த காலத்து மக்கள் என்ன செய்யணும்னா, தப்பான ஆளுகளை வந்து தூக்கி விட்டு சோசியல் மீடியால தூக்கி விட்டு பிக் பாஸ் மாதிரி ஒரு அற்புதமான ஷோக்குள்ள போய் தள்ளி விட்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா. சோசியல் ஆக்டிவிட்டிஸை கொண்டு போய் பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோக்கில் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விதையை விதைப்பாங்க. சொல்றது வேணா கிரிஞ்சா இருக்கலாம், நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ உள்ள இதுல குழந்தைய உட்காந்து பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி நடக்குது, தெலுங்குல நடக்குது, ஹிந்தியில நடக்குது, எல்லாம் நடந்து இப்போ தமிழுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தை வந்து கெடுக்காம தான் பண்ண முடியும். நீங்க டிஆர்பி வேணும் அப்படின்னா வேற ஷோ பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? நீங்க வந்து காசு தான் வேணும்னு சொன்னா நீங்க விஜய் டிவி லோகோ அழிச்சு விட்டு வேற மாதிரி நடத்திட்டு போங்க. ஆனா இந்த மாதிரி ஷோ நடத்தும் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அவங்களுக்கு வந்து அந்த படம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களே தனி சாணியை செருப்பால் அடிச்சுட்டு அவங்களே தள்ளி அடிச்சுட்டு எந்த மாதிரி 18 பேரோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 5 பேரை பொறுக்கி கொண்டு உள்ள போட்டாங்கன்னா அந்த 18 பேரையும் இந்த 5 மாதிரி ஆளுக திருத்திடுவாங்க. அந்த 5 பேர் ஆளை வந்து கொடுறாப்ல செல்வராகவன் சார், அதுதான் ஏத்துக்க முடியல. பட் ஆனா சொல்ல வந்த விதம் இது ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு பிளாட்னு சொல்ல முடியும். அண்ட் பிளாட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 5 பேரை வந்து கொள்றாரு இல்லையா? ஸோ அவங்கள வந்து சும்மா ஏனாதானு யாரை வேணா நான் எனக்கு என்னோட விஷயம் வந்து பெரிய எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும்னா நான் யாரை வேணா கொல்லலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனரிசம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி? கண்டிப்பா அதை தான் நான் சொல்றேன். நீங்க வந்து கொல்ல வந்த ஆள் வந்து என்னன்னா இவ்வளவு ஒரு எழுத்தாளர் எனக்கு வந்து சரியான ரெக்கக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப நொந்து போயிருக்கணும். ஏன் கொல்லணும்? கரெக்டா முறையா அவனை எப்படி நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும், அதுக்கு நீங்க பண்ணிருக்கணும்ல. அதை பண்ணல. அவங்க 5 பேரும் 5 துறையில ஃபேமஸா வரணும்னு நினைச்சவங்க. ஆனா சமுதாயம் வந்து அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனே கொடுக்க மாட்டேங்குது. ஒன்டெல்லாம் பண்ணோம்னா பரதநாட்டியங்கிற ஒரு கலை செம்ம கலை, இன்னைக்கு விட சூப்பர் கலை. பரதநாட்டியம் பண்ணும்போது இப்பெல்லாம் பரதநாட்டியத்துல வேலையில போமா பாப் பண்ணு, ராப் பண்ணு, ஜாஸ் பண்ணு, அந்த மாதிரி ஆளுகளை தான் வந்து பண்ணு. அப்போ அவங்க நொந்து போயிடுறாங்க. நொந்து போய் இருக்கும் போது அவங்கள செலக்ட் பண்ணி கொள்றாங்க. சார் இது எங்கேயோ மிஸ் ஆகுதுங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்லும் போதே தெரியல. அந்த மிஸ்ஸிங் நடந்ததால தான் நம்மளுக்கு வந்து சரியா கனெக்ட் ஆகணும் சார். ஓகே. அண்ட் செல்வராகவன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது படத்துல? பின்னி படம் எடுத்திருக்காப்ல. ஏன்னு சொல்றேன்னா அமீர்கான் சார், அதாவது இந்தியா டாப் மோஸ்ட் ஆக்டர், அவர் வந்து இந்த ரோலை பண்றேன்னு சொன்னதுக்கு தலைவா நீ ஓரம் போ, எங்கால ஒருத்தர் இருக்கான்
செல்வராகவன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நடிக்க போறான்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம செலக்ட் பண்ணி போட்டாரு பாருங்க விஷ்ணு விஷால், அதுக்கே ஆன்சர் பண்ணணும். ஈவன் அமீர்கான் சார் சும்மா நடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த ரோலை. ஆனா அமீர்கான்லாம் நீ ஓரம்பப்பா வெறும் சட்டை பேண்டோட நான் வர்றேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து செல்வராகவன் சார் பண்ணாப்ல பயங்கரமா இருந்துச்சுங்க. செல்வராகவன் படம்னா இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் ஜிப்ரானும் செல்வராகவன் சார் சேர்ந்து அந்த படத்துக்கு டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே மிரட்டி விட்டுறாங்க. அற்புதமான ஆக்டிங். ஆரியன் படம் வந்து ஒரு அமெரிக்காவில் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கான படமே கிடையாது. அந்த இதுவே வந்து ஃபாரின் மூவிக்கு வர வேண்டியது. ஆரியன் சொல்கிறதோட கொரியன் கூட சொல்லலாம் அந்த படத்தை. அவ்வளோ அழகாக இவ்வளோ நாளாக கிளைமேக்ஸில் தான் வந்து வில்லனை சாவடிப்போம், அந்த சைக்கோபேத்தை சாவடிப்போம், எல்லாரையும் சாவடிப்போம். ரத்தம் கத்தி உர கழுத்து தனியாக உள்ளே இருக்கிற ரப்பர்லாம் வெளியே வந்து போட்டிலாம் காக்கா தூக்கின்னு போகிற மாதிரி அப்படிலாம் எடுப்பாங்க. அழகாக ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு ஹீரோவை பேட்டி எடுப்பாங்க, ஹீரோவை சுட்டுருவாங்க. படம் பார்க்குற நாய்களா உங்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் மாஸ் ஹீரோ படம் பார்க்க வரல, ஒரு நல்ல படம் பார்க்க வரீங்க, அதனால் அந்த ஆளை சுட்டேன்னு. அப்புறம் அதே கேரக்டர் பேசும், நான் தான் கொலைகாரன், என்னை கண்டுபிடிக்க ஒரு ஹீரோ வருவான், அந்த ஹீரோவோட பேர் இதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் சாட்சின்னு சொல்லிட்டு அடுத்த 5 நாள் 5 கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியில் சுட்டுருவான், சுட்டுன்னு செத்துருவான். அப்போது இந்த இடம் எவ்வளோ ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது வரவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கதை யோசிக்க யார் காரணம்னா, கொஞ்சம் முன்னோக்கி போனால் இவன் நம்ம இருக்கிறார்ல சைக்கோ டைரக்டர் மிஷ்கின் அண்ணன், அதுக்கே யோசிக்கிறீங்களா? மிஷ்கின் அண்ணன் இருக்கிறார்ல, சைக்கோவையும் நம்ம மன்னிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. சைக்கோவையும் நல்லனா காமிக்கிற, ராட்சசி பேயையும் நல்லா காமிச்சார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி டேரக்டருங்க அந்த மாதிரி படம் எடுக்கலன்னா இந்த மாதிரி கதை எடுக்கிறதுக்கு இந்த டேரக்டருக்கு உந்துதலுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த டேரக்டர் அடுத்த பரிமாணத்துக்கு போனதுக்கு காரணம் அந்த மிஷ்கின் தான். ஸோ அந்த மாதிரி கேரக்டரை வச்சு இந்த மாதிரி கதையை யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அதையும் நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. அண்ட் செல்வராகவன் அவர்களோட கதை, அவரோட இதெல்லாம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, செல்வராகவன் அண்ணனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட்லாம் இவர் ஒரு நடிகர் இருப்பார், ரொம்ப அல்ட்டிக்காமல் நடிப்பார். எப்படின்னா அரங்கேற்ற வேலையெல்லாம் அந்த படத்தில் அவர் பேர் இவ்வளோ நேரம் வி.கே. ராமசாமி அண்ணன், அவர் எந்த டைலாக் கொடுத்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜில் எப்படி பேசுகிறோ அது மாதிரி தான். இந்த படத்துலையும் இவரே சைக்கோபேத் தான், இருந்தாலும் அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி பேசுமா, வருவான் வந்து கண்ணுக்குள்ளே நிற்பான், கொலை பண்ணுவான் அப்படின்னு வரல, அதே மாதிரி நீ பார்ப்ப வருவான், அதே மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் பட்டு இந்த சாண்டி மாதிரி மூஞ்ச வச்சு நீ பேய் மாதிரி அப்படிலாம் காமிக்காமல் சைக்கோ மாதிரி அழகாக நடிச்சிருக்கிறாங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு அப்படி ஆச்சா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற படத்தில் லேக் மாதிரி தெரியும். அந்த இடத்த வந்து மியூசிக் டைரக்டர் வந்து மேட்ச் பண்ணுவார், அதனால அது தெரியாது. அது லாஸ்ட்டாக கட்டை விழுக்கிறப்போ இதுக்காக இந்த கதை வடிவமைப்பே இப்படி தான் இருக்கும், லாக் மாதிரி தான் தெரியணும். அப்போ அது நம்ம அங்கே ரிவீல் இப்போ லாஸ்ட்டில் பண்ணுறப்போ ஆஹா அது க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்றான்னு தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அது லாக் கேட்குறது சாங்ஸ் சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற படங்களில் பாட்டுலாம் ஹிட் ஆகுறதில்ல, அது இளையராஜா காலத்திலே போயிடுச்சு, இளையராஜா ரஹ்மான் காலத்திலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் படங்களில் வந்துதா ஒரு 2 ஹவர் இல்லை 1 வாரம் இல்லை 1 மாதம் நம்ம சந்தோஷமாக இருந்தோமா, அப்புறம் தெத்தி அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கெட் டுகெதர் மாதிரி தான். ஓவராலா ஆரியன் வந்து விஷ்ணு விஷாலுக்கு எப்படிப்பட்ட படம்? சூப்பரான படம், நல்ல நேர்த்தியாக தேர்ந்தெடுக்கிறாரு, நல்ல படத்தை கொடுக்குறாரு, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் தம்பி வச்ச படம் பண்ணாரு, அதுவும் அற்புதமாக இருந்தது. இது அவங்க பையன் பேர் வச்சிருக்கிறாருன்றாரு, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு அவங்க பையனும். ரொம்ப அழகான படமாக இந்த படம் பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டைரக்டர் ப்ரொடியூசராக மாறினது ரொம்ப சந்தோஷம். அந்த ப்ரொடியூசர்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் எட்டு அடிக்கிறப்போ இன்னும் இந்த சினிமா துறை ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கும். ஆரியன் ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தானா. முதல் டிஸ்க்ளைமரே வந்து ராட்சசன் மாதிரி கிடையாது, அது கம்பேர் பண்ணாமல் இருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு படம் பிடிக்கும். ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட், ஃபர்ஸ்ட் சீன்லேயே கில்லரை வந்து ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலைகள் எப்படி நடக்கும்ன்ற ஒரு கியூரியாசிட்டியை உண்டாக்கிறாங்க. பட் படம் முழுக்க நம்மளுக்கு அந்த கியூரியாசிட்டியோட தான் கொண்டு போகிறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவி தான். அண்ட் செல்வராகவன் அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அவர் ரொம்ப மினிமலாக யூஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இப்போ ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணாமல் விட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு வில்லனா பண்ணும்போது அவர் பயங்கரமாக பண்ணுவார், ஆனால் அது கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அண்ட் லாஸ்ட் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் ஆமாம் அப்படின்னு அந்த சூஸ் பண்ணாங்களே, சோ அவங்கள சூஸ் பண்ணிருக்க வேணாமோங்கிறது எனக்கு ஆக்சுவலாக அது கிளைமேக்ஸ்க்கு அந்த படம் பார்க்குறப்ப கூட எனக்கு அது தோணப்பட்ட அதுக்கான காரணத்தை கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணுறப்போ நம்மளால ஏற்றுக்க முடியல. அதை கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த கொலைக்கான காரணத்தை சொல்லும் போது சொசைட்டி மேலே தான் ப்ளேம் பண்ணுறாரு. பட் அதை ப்ளேம் பண்ணுறதுக்கான மெயின் அடிப்படையான ரீசன் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சாங்ஸ் எல்லாம் எப்படி
நல்லா இருந்தது. சாங்ஸ்ன்றதெல்லாம் பெருசாக இந்த படத்தில் யூஸ் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மெயின் சோல் இந்த படத்தில். ராட்சசன்றது ஒரு மாஸ்டர் பீஸ் தான், அதை தொடவே கூடாது. அப்படி தொட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். ஏன்னா அந்த படம் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஒரு த்ரில்லர் படம் கிடையாது. இன்னைக்கு டிவியில் பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு பயமுறுத்துற ஃபீல் கொடுக்கும். ஒரு ஹாரர் கலந்த ஒரு மூவி தான். சீன் பை சீன் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. ரொம்ப வயலண்டிக்கான படம். ஆனால் இந்த படம் வந்து அந்த அளவுக்குலாம் வயலன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மல் யூஸ்வலாக எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். த்ரில்லர் மூவி தான். பட் அதுக்காக ராட்சசன்றது அது இந்தியன் சினிமாலே ஒரு முக்கியமான ஒரு படம். அதில் வந்துட்டு அந்த ராம்குமாரே நினச்சா கூட இன்னொரு வாட்டி அந்த மாதிரி எடுக்க முடியாது அந்த படத்தை. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு யூஸ்வலான த்ரில்லர் மூவி. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வயலண்டிக்கே கிடையாது. சொல்ல ரத்தம் சதியம் அப்படியே தெறிக்க அப்பெல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு யூகிக்க முடியும். பட் அதுக்கான காரணங்கள் உங்களால யூகிக்க முடியாது. எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆமா, கில்லரை ரிவீல் பண்ணிடுறாங்க. அடுத்த 5 நாளுக்கு 5 கொலைகள் நடக்கும்வாரு. அது எப்படி நடக்க போகுது, இறந்துட்டாரு, கில்லரே இறந்துட்டாரு, எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு கியூரியாசிட்டி உருவாக்குவாங்க. அது நல்லா இருந்தது. அதான் கடைசியில் ஒரு சோசியல் மெசேஜ் சொல்றாங்க. சொசைட்டியில் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கான சர்வீஸாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடிப்படையாக அவங்களுக்கு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, அவங்கள மதிக்க மாட்டோம் அப்படின்றதுனால அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்குன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலிலாம் எனக்கு தெரிஞ்சு என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஃபேமிலி வருவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆரியன் எப்படி இருக்கு? ஸோ ஆரியன் வந்துட்டு எப்படி சொல்றது, இல்ல திரும்ப மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் டேக் வாங்குற மாதிரி இருக்கு. இல்ல ஆரியன் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஐடியா பிடிச்சிருக்காங்க. தட் இஸ் த யூஎஸ்பி ஆஃப் திஸ் ஃபிலிம். அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு ஒரு ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு போல்ட் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்டே ரிவீல் பண்ணிட்டா எங்க வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருமோ, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருமோலாம் யோசிக்காம வா இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது ஒரு போல்டான அட்டெம்ப்ட். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். பட் என்னன்னா சீரியல் கில்லர் த்ரில்லருக்குன்னு வந்துட்டு கொஞ்சம் பயம் வரும்ல, பதிப்பு வரும்ல, அது எனக்கு ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் விஷ்ணு விஷாலும் சரி இல்ல செல்வராகவன் இவங்க 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வரல. அதான் இந்த படத்துல காஸ்டிங்கை நீங்க கூட பார்த்துருப்பீங்க ப்ரிவியூ. காஸ்டிங்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரோட ஆக்டிங்கும் பக்காவா இருந்துச்சு. பட் என்னன்னா கேரக்டருக்கான அந்த பேக் ஸ்டோரி, கேரக்டர் ஸ்கெட்ச் பக்காவா இல்லையாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்ரத்தா மேம் தான் நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் அந்த அவங்க கேரக்டர் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் கருணாகரன் சாரே பண்ணிருக்கலாம். இந்த கதையை வெளியே சொல்லுவாங்க, அது அவங்களே சொல்லியிருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி ஆமா, சின்ன ஃபிளாஸ் தான், மற்றபடி பெருசா. சாங்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக ஜென்ரலாகவே வந்துட்டு நான் படம் பார்க்கும்போது எனக்கு சாங்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. பிஜிஎம் தான் வந்துட்டு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. உண்மையாக பிஜிஎம் சூப்பர் ஒர்க் இந்த படத்தில். ராட்சசன் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு கிப்ரான் சார். ஸோ இந்த மாதிரி அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் செல்வராகவன் வந்துட்டு அடுத்தடுத்த கொலைகள் பண்ற மாதிரி அந்த சீக்வல் அதெல்லாம் சொல்ல வேணாம். நம்ம அடுத்தடுத்து ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுதா அவங்க? அது லாஜிக்கலாக கனெக்ட் பண்ண முடியுது பிரதர். பட் என்னன்னா அது இப்போ இந்த விக்டிம்ஸ் எனக்கு விக்டிம் மேலே பரிதாபமே வரலையே. ஒருவேளை நான் தான் அவ்வளோ கல் நெஞ்சக்காரனான்னு எனக்கு தெரியல. விக்டிம் வந்து சாகும்போது ஓகே இவர் செத்துட்டாருப்பா அப்படிதான் இருந்துச்சு ஒழிய அது பெருசா. ராட்சசன்ல சாவாங்க தெரியுமா அந்த பொண்ணுங்க, என்னடா சச்ச கோர் மர்டருங்கிற மாதிரி நிழல்கள் ரவி சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஃபீல் ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுதான் ராட்சசன் இது அளவுக்கு கொஞ்சமாவது வருமா இல்ல அது வராதுன்னு அவங்களுக்கே தெரியும். ராட்சசன் டைரக்டர் ராம்குமார் சாருக்கே தெரியும் இந்த மாதிரி ராட்சசன் அளவுக்குலாம் ஒரு த்ரில்லர் பண்ண முடியாதுன்னு. அடுத்து 2 வானம்னு ஒரு லவ் ஸ்டோரி பண்றாரா தெரியல. அந்த படத்துக்கு ஐம் வெயிட்டிங் சார் அப்படிங்கிற மாதிரி. ராட்சசன் அளவுக்கு எப்படிங்க பண்ண முடியும்? நீங்க இப்போ சொல்லுவீங்களா ராட்சசன் அளவுக்கு பண்ண முடியுமா? அதுதான். விஷ்ணு விஷாலுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமா அடுத்தடுத்து இருக்க போகுது? விஷ்ணு விஷால் சாருக்கு வந்துட்டு இது ஒரு நல்லா வந்துட்டு என்ன சொல்றது, அவரோட பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். நல்லா டீசெண்டாக ஓடிடும். இதே மாதிரி நிறைய த்ரில்லர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதில் சில ஃப்ளாஸ் தான் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ளாஸ் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பண்ணிங்கன்னா த்ரில்லர் ஃபேன்ஸ் எங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்ப ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும்.